என் பெயர் யாழினி ஸ்ரீ. நான் 8ஆம் வகுப்பு படிக்கின்றேன். பாட்டுக்கொரு புலவன் பாரதி. இது தமிழுலகம் கூறும் உண்மை. பாரதியாரின் கவிதைகள் யாவும் நாட்டின் சுதந்திரத்திற்காக குரல் கொடுப்பதாகவும் இருந்தது. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் எங்கும் காணோம் என்று பாடி தமிழ் மொழியின் பெருமையை உலகிற்கு கூறியவர். பாரதி கண்ட புதுமை பெண்கள் இன்று தலைநிமிர்ந்து வாழ அன்று போராடியிருந்தார். பாரதியார் திருநெல்வேலி மாவட்டம் எட்டயபுரத்தில் டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி 1882ஆம் ஆண்டு சின்னசாமி மற்றும் லட்சுமி அம்மாளுக்கு பிறந்தவர் ஆவார். இவரது இயற்பெயர் சுப்பிரமணியம் என்பதாகும். பிள்ளை பருவத்திலேயே இவருக்கு கவிதை எழுதுவதில் ஆர்வம் மிகுந்திருந்தது. 11ஆம் வயதில் இவரது கவித்திறமையால் எட்டயபுர மன்னனின் பாராட்டை பெற்றார். மேலும் இவருக்கு சுப்பிரமணிய பாரதி என்ற புனைப்பெயர் கிடைத்தது. எனது பெயர் லக்ஷனா. நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். பகவத்கீதையை தமிழில் மொழிபெயர்த்த பெருமை பாரதியாரை சாரும். மேலும் எட்டயபுரத்தில் அரசவை கவிஞராக இருந்தபோது இவரது பாடல்கள் 1903இல் நூல்களாக வெளிவர ஆரம்பித்தன. பின் மதுரை சேதுபதி பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணிபுரிந்தார். பின் மக்கள் பத்திரிகையில் வரும் செய்திகள் அனைத்தையும் நம்பி அறியாமையில் இருந்தபோது சுதேசமித்திரன் எனும் பத்திரிகை மூலம் மக்களின் அறியாமையை நீக்கினார். நமஸ்தே, என் பெயர் அஸ்மிதா. நான் 3ஆம் வகுப்பு படிக்கின்றேன். பாரதியார் பற்றிய கவிதை. எட்டை நகர் பாரதி, இலையற்ற பாரதி, மீசை வளர்த்த பாரதி, எதுக்கான பாரதி, முண்டாசு பாரதி, பாப்பாவிற்கு கற்றந்து பாடல் தந்த பாரதி, முண்டாசு பாரதி, அவன் முத்தமிழ் தேர் சாரதி. என் பெயர் ரஞ்சிகா தேவி. நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். பாரதியார் கவிதை. பட்டினி கிடைந்து பசியால் மெலிந்து பால்பட நெஞ்சிலும் கட்டி இழுத்து கை கால் முறிந்து அங்கம் பிழைந்து இழந்து துடித்திடும் பொங்கும் தமிழே பேச மறப்பேனோ. நன்றி. என் பெயர் பிரத்யுக்ஷா. நான் 6ஆம் வகுப்பு படிக்கின்றேன். பாரதியார் கவிதை. விழும் வேகத்தை விட எழும் வேகம் அதிகமாக இருந்தால் தோற்கடிக்கல்ல, உன்னை பார்க்கவே எவனும் பயப்படுவான். உள்ளத்தில் நேர்மையும் தைரியமும் இருந்தால் நடக்கும் பாதையும் நேராகத்தான் இருக்கும். என் பெயர் சஞ்சிகா. நான் 6ஆம் வகுப்பு படிக்கின்றேன். பாரதியார் கவிதை. எவனையும் வெற்று காகிதம் என ஒருபோதும் எண்ணாதே, ஒரு நாள் அவன் பட்டமாய் பறப்பான், நீயும் அதை அண்ணாந்துதான் பார்க்க வேண்டும். என் பெயர் நட்சா. நான் 6ஆம் வகுப்பு படிக்கின்றேன். எத்தனை தடைகள் குறுக்கிட்டாலும் உள்ளத்தில் நம்பிக்கை மட்டும் இருந்தால் ஒருவரின் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. என் பெயர் துர்கா. நான் 8ஆம் வகுப்பு படிக்கின்றேன். பாரதியார் என்ற மகா கவிஞர் தான் வாழ்ந்த காலத்தில் தமிழையும் தன் தேசத்து மக்களையும் நெஞ்சத்து மக்களிடையே பகுத்தறிவினை வளர்த்து இருண்டு கிடந்த மக்கள் வாழ்வில் தன் எழுத்துக்களால் வெளிச்சம் தந்தவர். உடல் நலம் கூறிய பாரதி 11/9/1921 இவ்வுலகை விட்டு பிரிந்தார். நாமும் அவரை போல தமிழ் பற்று, நாட்டு பற்று, சமுதாய பற்று மிக்கவராய் வாழ்வோம். நன்றி.